எப்படி இருந்தது சார் மின்னலை ரீ-ரிலீஸோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம்? மின்னலே ரீ-ரிலீஸு 2001ல் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். அப்போ வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5.1ல் இருந்தது. இப்போ 7.1ல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மாதவன், ரீமா சென்னு, இன்னொருத்தர் என்ன அவர் பேர் அப்பாஸுங்களா, அப்பாஸ் 3 பேருமே ஜோடியாக 3 பேருமே அவங்க ரோலுக்கு கொடுத்த ரோலில் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஐயோ அதெல்லாம் படமா ப்ரோ? அது சீரியஸ்லி சொல்ல போனா காவியம் ப்ரோ. மொத்தத்துல ஏன் சொல்றேன்னா, அந்த 2001 காலகட்டம்லாம், அதாவது அந்த 2001 காலகட்டத்தில் அந்த நிறையா படம் வந்திருந்தது. ஃப்ரெண்ட்ஸு, தீனா, என்னது உள்ளத்தை அளித்தா, இந்த மாதிரி நிறையா படம் அந்த டைமில் வந்திருந்தது. அப்படின்ற தில், இந்த மாதிரி நிறையா படம் இருக்குது. எனக்கு டக்குன்னு சொல்ல தெரில. இதில் மாதவன் அண்ட் ரீமா சென்னோட பேரு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜோட ஃபஸ்ட்டு படம் மியூசிக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப படத்துக்கு போட்ட மாதிரியே மியூசிக்ஸ் இதுலேயும் போட்டிருக்காரு அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த டைமில் மின்னலே எல்லாம் வந்து பார்த்தோன்னா 2001 காலகட்டத்தில் இப்படி ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த டைம்லாம். ஏன்னா சேட் பஸ்டராக இருந்துச்சு ப்ரோ. இப்போ பார்க்கும்போதெல்லாம் ரியலி சேட் பஸ்டர். அப்படியே பேயடி அடிச்சிருக்கிறாரு ஹாரிஸ் ஜெயராஜ்லாம். ஐயோ சாமி வேற மாதிரி. அதெல்லாம் சீரியஸா மாதவன்லாம் சாமிங் லுக்குங்க சார். சீரியஸ்லி இந்த படத்துல எல்லாம் அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருந்தாரு. அதே மாதிரி விவேக், நான் மெயினாக இந்த படத்துக்கு வந்ததே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவேக்கோட காமெடி பார்க்கறதுக்காக தான் இந்த படத்துக்கே வந்தேன்னு சொல்லலாம். யாரு மாதவன், ரீமா சென்னோட ஆக்டிங் தாண்டி ரீ-ரிலீஸ்க்கு வந்தது காரணமே விவேக்கோட காமெடி தான். அதில் அதுவும் இந்த இப்போல்லாம் துரந்தர் படம் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க, என்னடா மாதவன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவரெல்லாம் ஹேண்ட்ஸம் மாதவன் அப்படி இல்லை. இந்த படத்துல இருந்தால் ஒரு சாக்லேட் பாயின்னு சொன்னதே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான். இவர் தான் எப்படின்னு பார்த்தா அப்பாஸ் வந்து பார்த்தோன்னா அவரும் செம க்யூட்டாக இருக்காரு அப்பாஸுமே. அதாவது எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, நான் கௌதம் மேனனுடைய தீவிரமான ரசிகர் ப்ரோ. ஏன்னா ஒரு படம்னாலே எனக்கு அவ்வளோ விரும்பி பார்ப்பேன். அந்த அளவுக்கு கௌதம் மேனனுடைய வெறியன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது இந்த படம்லாம். ஏன்னா எனக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து விடிவி தான். விடிவிக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச படம் எதுன்னா மின்னலே தான். இந்த இதில் டிராஃபிக்கில் நின்றுக்கிட்டு சொல்லுவா அப்படி பாருங்க விவேக்கு, யாருக்கிட்ட மாதவன்கிட்ட சொல்லுவா அப்படி, மாதவன் கேட்பா அப்படி ஓவர் ஸ்பீட் எடுத்து சைடை எடுக்கலாமா அப்படின்னதுக்கு அந்த 2 பொண்ணுங்க போகும்போது, அப்போ விவேக் சொல்லுவா அப்படி, நாம் உழுதுனா ஒரே ஒருத்தன் போனா போகுதுன்னு வந்து காப்பாற்றுவான், ஆனால் அவளுங்க உழுதானுங்கன்னா 10 பேர் வந்து தூக்குவானுங்க, அது நமக்கு தேவையில்லைங்கும் போது சிக்னலில் போய் நிற்பா அப்படி. அப்போ ரீமா சென்னை பார்க்கும்போது பாதியிலேயே விட்டுட்டு போயிடுவா அப்படியே. ரீமாசன்லாம் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஆக்டிங் ப்ரோ. ஏன்னா இந்த படத்துல ரீமாசன் சொல்றத விட ரீமா அப்படின்றது கேரக்டர், அந்த ரீமா, அதாவது இந்த படத்துல ரீனான்னு நினைக்கிறேன் அவங்க பேர், ரீனா ஜோசப். அண்ட் இவர் பேர் வந்து ராஜேஷ். சீன்லயே வந்து பார்த்தோன்னா நம்மளை சீட்ல உட்கார வச்சிருவாங்க. அதே நம்ம இந்த நாஸ்டாலிக்கா அப்படின்வாங்க, நாஸ்டாலிக் ஃபீல்னு வாங்க பாருங்களா, அந்த ஃபீல்லாம் இப்போ பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அடியில் யாரே விவேக் வந்து அடியில் உழுது கிடப்பா அப்படி ஆக்சிடென்ட் ஆகணும்னு, அந்த காமெடிலாம் சூப்பராக இருக்கும். அதில் சொல்லுவா அப்படி, 728 ஸ்பேர் பார்ட்ஸில் ஓடாத வண்டியாக இந்த எலுமிச்சை பழத்தில் ஓட போகுது, உடனே அந்த போலீஸ்கார் வருவார், வந்துட்டாருப்பா மேப் போட அப்படின்ற காமெடிலாம் சொல்லுவா அப்படி. அதே மாதிரி நான் வந்து எனக்கு வந்து ஐஜியை தெரியும், பட்டு எனக்கு அவரை தெரியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு அடி வாங்குவா அப்படி பாருங்களா. அடி வாங்கி முடிச்ச வாட்டி யார் மாதவன்கிட்ட போய் நிற்கும் போது, ஏன்டா என்னை அனாதையை விட்டுட்டு போகிறது, எல்லாம் இதெல்லாம் சரியா இருக்குதா அப்படின்ற காமெடி எல்லாமே நல்லா இருக்கும் இதில். இந்த படத்துல நார்மல் ட்ராக்கும் அப்படின்னு பார்த்தா அடிஷ்னல் ட்ராக்கு அதை விட சூப்பராக பண்ணியிருக்கிறாரு ப்ரோ ஹாரிஸ் ஜெயராஜ்ல. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி கூட தெரியல ப்ரோ சீரியஸ்லி. ஏன்னா அவ்வளோ ரசிச்சு பண்ணியிருக்கிறாரு. இது எப்படின்றது எனக்கும் தெரியல. பிஜிஎம் ஸ்கோர்லாம் வந்து பின்னிட்டாரு. தேட்டரில் கேட்கும் போதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது கிளைமேக்ஸ் ஃப்ரேம்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் ஃப்ரேமில் வந்து பார்த்தோன்னா அந்த கோட்டை கழட்டி கீழே போடும்போது அப்போ ஒரு வேலைப்பாடு பார்த்துருப்பாரு பார்த்தீங்களா ஹாரிஸ் ஜெயராஜ். சீரியஸ்லி சொல்கிறேன், அந்த சீன் ரைட்டிங் பண்ணதுக்கே வந்து உண்மையாமே கௌதம் வாசுதேவனுக்குலாம் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் விவேக்கோட காமெடி பார்க்கறதுக்குன்னே இந்த ரீ-ரிலீஸ்க்கு வந்தேன். விவேக் சார் இன்னமும் இருந்திருந்தாருன்னா எல்லா படத்துலையும் செம ஹிட்டு கொடுத்துருப்பாரு. படம் ஹீரோயினுக்காக ஓடுதோ இல்லையோ,
விவேக்கோசரமே இந்த படம் ஓடும், எல்லா படமும் ஓடும் அப்படின்ட்டு சொல்லலாம். மேடி எப்படி இருந்துச்சு? மேடி பாட்டு மேடி பாட்டு வருது. மேடி எப்படி இருந்துச்சு? மேடி இவரா தலைவர் அப்பயே நல்லா நடிச்சிருப்பார். அப்பயே நல்லா நடிச்சிருக்காரு. ரீ-ரிலீஸ்ல சொல்லவா வேண்டும். அதுவா இருக்கட்டும். அதுவும் இல்லாம அந்த டெலிஃபோன் பூத்துக்கிட்ட வந்து பார்த்தோன்னா, அந்த மலை அந்த போர்ஷன்ஸ் அத வந்து பார்த்தோன்னா, ஸ்டேஜ் பண்ண விதமா இருக்கட்டும். அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தோன்னா, பூப்போல் சாங் ஆட் பண்ணதா இருக்கட்டும். கரெக்டான சிச்சுவேட் ப்ரோ. அந்த இதெல்லாம் பண்ணது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இப்ப பார்க்கும்போது கூட வந்து பார்த்தோன்னா, ஒரு புது படம் பார்க்குற ஃபீலா இருக்கட்டும். எனக்கு வந்து சீரியஸ்லி ஆ இந்த மின்னலே படத்த பத்தி பேசிட்டு, இந்த பாட்ட பத்தி பேசாம என்னால ஸ்கிப் பண்ணி போகவே முடியாது. வசீகரா சாங். சீரியஸ்லி சொல்றேன் ப்ரோ. எப்படி இதெல்லாம் வந்து தாமரை மேம் வந்து அவ்வளோ விஷயம் எழுதுனாங்க தெரியல. இந்த படம் வரும்போது உங்களுக்கு 13 வயசுன்னு சொன்னாங்க. அந்த 13 வயசுல நம்ம என்ன மெச்சூரிட்டியில இருப்போம்னு கூட தெரியாது. ஆனா 13 வயசுல இப்படி ஒரு பாட்டு எழுதி, அதோட லிரிக்ஸ் லைனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க ரீமா இதுல ரீதாவோ என்னமோ பேரு. ரீனாவா? ரீனா ரீனா பேரு. அந்த டெலிஃபோன் பூத்துல இருந்து வெளியில வந்து டான்ஸ் ஆடுற இதெல்லாம் அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரோ சீன்லாம் அது அல்டிமேட்டா இருக்கும். வெண்மதி வெண்மதிய நில்லு அந்த பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கும். இப்ப வந்து அந்த டைம்ல வந்து சிடி கேசட் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சிடியில வந்திருக்கும். இப்போ ஸ்பாட்டிஃபை வரைக்கும் நம்பர் 1 பொசிஷன்ல வந்து வசீகரா சாங் வருது அப்படின்னா, அந்த சாங்கோட அந்த ஃப்ரெஷ்னஸ், அதாவது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட். அந்த மேஜிக்கல் மூமெண்ட் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்கிறாரு ப்ரோ. இது சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. எனக்கு வேற என்ன வேண்டும் அந்த பாட்டு எனக்கு பிடிக்கலங்க. ஆமா, ஓப்பனா சொல்றேன். அப்பாஸ் கொஞ்சம் சீனுக்கு தான் வந்து வராரு. கொஞ்சம் சீன் இல்ல, அவரு ரெண்டு பேருமே படம் ஃபுல்லா வராங்க. இருந்தாலும் சூப்பரா இருக்குது. இந்த ரீ-ரிலீஸ் ரேட்டிங் என்ன bro இந்த படம்? ரீ-ரிலீஸ் ரேட்டிங் நான் 10 out of 10 கொடுப்பேன். இந்த மாதிரி படங்கள் வந்து பண்ணணும். இதே கௌதம் மேனனுடைய அடுத்த டைரக்ஷன்ல நீதானே என் பொன் வசந்தம் படம் ரீ-ரிலீஸ் பண்ணாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு படத்துக்கு நான் ஈகர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன் 10 out of 10 கொடுக்குறேன்னா, நான் வந்து விவேக்காக 10 out of 10 கொடுக்குறேன். இந்த படத்துக்காக கொடுக்குறேன்.